வணக்கம். பெற்றோரான எல்லாருக்குமே குழந்தையோட ஒவ்வொரு சின்ன அசைவும் ஒரு பெரிய கொண்டாட்டம் இல்லையா? அதுல ரொம்ப முக்கியமானது குழந்தை முதல் முறையா குப்புற விழுது. ஆனா உங்க குழந்தை இன்னும் குப்புற விழலையேன்னு உங்க மனசுக்குள்ள ஒரு சின்ன கவலை இருக்கா? கவலைய விடுங்க. ரொம்ப சிம்பிளான சில பயிற்சிகள் மூலமா உங்க குழந்தைக்கு நாம எப்படி ஹெல்ப் பண்ணலான்னு தான் இப்ப பார்க்க போறோம். வாங்க ஆரம்பிக்கலாம். உங்க மனசுல ஓடுற கேள்வி இதுதானே, நம்ம வயசு குழந்தைங்கள் எல்லாம் குப்புற விழும்போது நம்ம குழந்தை மட்டும் ஏன் இன்னும் திரும்பலன்னு தோன்றது ரொம்பவே சகஜம். ஆனா முதல்ல ஒன்னு தெரிஞ்சுக்கோங்க, இந்த கேள்வியோடையோ இந்த கவலையோடையோ நீங்க தனியா இல்ல. நிறைய புது பெற்றோர்களுக்கு இதே உணர்வு தான் இருக்கும். பாருங்க, பெற்றோரா நாம நம்ம குழந்தையோட ஒவ்வொரு சின்ன விஷயத்தையும் நோட் பண்ணுவோம். அவங்களோட ஒரு சின்ன சிரிப்புக்கே நாம சந்தோஷப்படுவோம். அப்படி இருக்கும்போது குப்பர விழுது மாதிரி ஒரு முக்கியமான மைல்கல்ல தாமதமானா மனசுக்குள்ள ஒரு சின்ன பதட்டம் வருது ரொம்ப இயல்புதான். ஆமாங்க. நீங்க கவலைப்படுறதுல தப்பே இல்ல. மத்த குழந்தைகளோட நம்ம குழந்தைய ஒப்பிட்டு பார்க்கறதும், நம்ம குழந்தைக்கு ஏதாச்சும் ப்ராப்ளமா இருக்குமோன்னு யோசிக்கிறதும் ரொம்ப நேச்சுரல் தான். இந்த பேரண்டிங் பயணத்துல இந்த மாதிரி உணர்வுகளை எல்லாருமே கடந்து தான் வராங்க. ஸோ ரிலாக்ஸ். சரி, இந்த கவலைக்கு ஒரு தீர்வு வேணாமா? அதுக்கு ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஆனா ஒரு சூப்பரான தீர்வு இருக்கு. அதுக்கு பேரு தான் டம்மி டைம். சிம்பிளா சொல்லணும்னா குழந்தைய குப்புற படுக்க வச்சு விளையாடுறது. இதுதான் உங்க குழந்தையோட வளர்ச்சிக்கு ஒரு முக்கியமான ஃபவுண்டேஷன். டம்பி டைம்னா என்ன? பெரிய விஷயம்லாம் ஒண்ணுமே இல்ல. உங்க செல்லம் முழிச்சிட்டு இருக்கும்போது உங்க கண் பார்வையில அவங்களோட குட்டி வயித்துல, அதாவது குப்புற படுக்க வச்சு கொஞ்ச நேரம் விளையாடுறது தான். இது ஒரு விளையாட்டு நேரம் மாதிரி தான். ஆனா அதே சமயம் அவங்க வளர்ச்சிக்கு ரொம்பவே அவசியமான ஒரு பயிற்சி. இப்ப இந்த டம்மி டைம்னால என்னெல்லாம் நடக்குதுன்னு பாருங்க. முதல்ல அவங்க தலைய தூக்க தேவையான கழுத்து மசில்ஸ் எல்லாம் நல்லா ஸ்ட்ராங் ஆகும். முதுகு தண்டு வலுவாகும். ரொம்ப முக்கியமா குப்புற விழறதுக்கு தேவையான அப்போ பாடி ஸ்ட்ரென்த் கிடைக்கும். இதுல ஒரு போனஸ் என்ன தெரியுமா? ஒரே மாதிரி மல்லாக்க படுக்கிறதால தலைக்கு பின்னால வர்ற அந்த தட்டையான அமைப்பையும் இது தடுக்கும். ஓகே, டம்மி டைமோட முக்கியத்துவம் இப்ப நமக்கு நல்லாவே புரிஞ்சிருச்சு. இப்போ இதையே வச்சு உங்க குழந்தைய குப்புற விழ வைக்கிறதுக்கு சில ஜாலியான ரொம்ப சிம்பிளான பயிற்சிகளை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. முதல் பயிற்சி, நாமளே கொஞ்சம் ஹெல்ப் பண்ணி உருள வைக்கிறது. குழந்தைய முதல்ல வசதியா மல்லாக்க படுக்க வைங்க. அப்புறம் அவங்க காலை மெதுவா புடிச்சு உடம்புக்கு குறுக்கால கொண்டு வாங்க. இது அவங்க உருள்றதுக்கு ஒரு சின்ன ஸ்டார்ட் கொடுக்கும். அவங்க தன்னோட கைகளை ஊன்றி முழுசா திரும்ப முயற்சி பண்ணும்போது அவங்கள உற்சாகப்படுத்துங்க. அவங்க பண்ற ஒவ்வொரு சின்ன முயற்சிக்கும் நீங்க கொடுக்குற அந்த பாராட்டு இருக்கே, அதுதான் உங்களுக்கு ஒரு பெரிய எனர்ஜி பூஸ்டர். ரெண்டாவது பயிற்சி, பொம்மைய வச்சு விளையாடுறது. இது ஒரு ஜாலியான விளையாட்டு மாதிரி. டம்மி டைம்ல குழந்தை இருக்கும்போது அவங்களுக்கு பிடிச்ச ஒரு பொம்மைய அவங்க கைக்கு எட்டாத தூரத்துல வைங்க. அதை எடுக்கிறதுக்காக முயற்சி பண்ணும்போது அவங்க தன்னோட உடல் எடைய ஒரு கையில இருந்து இன்னொரு கைக்கு மாத்துவாங்க. இந்த வெயிட் ஷிஃப்ட் பண்றது தான் உருள்வதற்கான முதல் ஸ்டெப்பே. அவங்க முயற்சி செய்யும்போது நீங்க கைதட்டி உற்சாகப்படுத்தினா அவங்களுக்கு இன்னும் ஆர்வம் அதிகமாகும். இந்த பயிற்சிகளை எல்லாம் எப்படி ஒரு பழக்கமா மாத்துறதுன்னு யோசிக்கிறீங்களா? டோன்ட் வரி. இதோ உங்களுக்காக ஒரு ரொம்ப சுலபமான ஒரு வார கால திட்டம். இதை சரியா ஃபாலோ பண்ணீங்கன்னா ஒரே வாரத்துல நல்ல முன்னேற்றத்தை பார்க்க முடியும். பயப்பட வேண்டாம், நாம மணிக்கணக்கா இதை பண்ண போறதில்ல. ரொம்ப சிம்பிளா ஆரம்பிக்கலாம். முதல் 2 நாள், ஒரு நாளைக்கு 2-3 தடவை வெறும் 5 நிமிஷம் போதும். அப்புறம் அடுத்த 2 நாள் அதையே 7 நிமிஷமா மாத்துங்க. கடைசி 3 நாட்கள்ல 10 நிமிஷம் வரைக்கும் முயற்சி பண்ணலாம். இப்படி கொஞ்சம் கொஞ்சமா நேரத்தை அதிகப்படுத்துறது தான் இங்க இருக்கிற சீக்ரெட். இதுல ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, நீங்க பெர்ஃபெக்ட்டா பண்ணணும்னு அவசியமே இல்ல. ஆனா தொடர்ந்து பண்ணணும். கன்சிஸ்டன்சி தான் முக்கியம். நீங்க செய்யற ஒவ்வொரு சின்ன முயற்சியும் உங்க குழந்தையோட வளர்ச்சிக்கு நீங்க போடுற ஒரு பெரிய முதலீடு. இந்த பயிற்சிகள், பிளான், இது எல்லாத்தையும் விட 2 விஷயம் உங்களுக்கு ரொம்ப முக்கியம். ஒன்னு, அளவே இல்லாத பொறுமை. இன்னொன்னு, உங்க குழந்தை மேல நீங்க வைக்கிற அசைக்க முடியாத நம்பிக்கை. ஒவ்வொரு பூவும்
அதுக்கான நேரத்துல தான் பூக்கும் இல்லையா? அதே மாதிரி தான் நம்ம குழந்தைங்களும். ஒவ்வொரு குழந்தையும் அவங்கவங்க வேகத்துல தான் வளருவாங்க. அவங்களுக்கான நேரம் வரும்போது இந்த ஸ்லைட்ல சொல்ற மாதிரி உங்க குழந்தை கண்டிப்பாக குப்புற விழுவாங்க. அதனால நம்பிக்கையோட இருங்க. சரி, வாங்க நாம இதுவரைக்கும் பார்த்தத ஒரு குட்டி ரீகேப் மாதிரி பார்த்துடலாம். முதல்ல, உங்க கவலை இயல்பானது. ரெண்டாவது, டம்மி டைம் உங்க குழந்தைக்கு தேவையான அஸ்திவார வலிமையை கொடுக்கும். மூணாவது, சின்ன சின்ன தினசரி பயிற்சிகள் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். எல்லாத்துக்கும் மேல உங்க பொறுமையும் தொடர்ச்சியான முயற்சியும் தான் உங்க கையில இருக்கிற சிறந்த கருவிகள். இப்போ குப்புற விடுறதுக்கான வழியை நாம தெரிஞ்சுக்கிட்டோம். உங்க குழந்தை இந்த மைல்கல்லை அடைஞ்சதுக்கு அப்புறம் அடுத்ததான் நீங்க எந்த வளர்ச்சி நிலையை கொண்டாட போறீங்க யோசிச்சு பாருங்க. அது வரைக்கும் உங்க குழந்தை வளர ஒவ்வொரு தருணத்தையும் முழுசா ரசிச்சு கொண்டாடுங்க.